எல்லோருக்கும் வணக்கம். தனக்கு மிஞ்சியது தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அதே மாதிரி தான். நம்மளுக்கு தேவையில்லாமல் எக்ஸஸாக இருக்கக்கூடிய பணத்தை தான் கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடணும். ஒரு நண்பர் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ லாபத்தோட 3.5 லட்ச ரூபாயா கிடைச்சிருக்கு. அதை எடுத்து அவருடைய கல்குவாரி பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டாரு. அந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு அருமையான தொழில் தான். நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு அடிமையாயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் இல்லைனாவே கை ஓட மாட்டேங்குது, கால் ஓட மாட்டேங்குது. ஒரு நண்பர் அதான் சொல்றாரு, அவருக்கு ஒரே போர் அடிக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ ஏதோ ஒன்று வந்துட்டு போகுது, பட் ஷேர் மார்க்கெட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணாதீங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஒரு நண்பர் துவாரகே சுகர் எப்போ பைபேக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது போன்ற டேட்டுகளை மிஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏப்ரல் 3க்குள்ளே நம்ம பைபேக் அப்படின்றத அப்ளை பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போ ஆல்மோஸ்ட் 80 ரூபா 75 ரூபா ரேஞ்சில் இருக்குது இந்த ஷேரு. 105 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. ஆனால் பைபேக் அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்றது ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, 100 ஷேர் நான் வச்சுருக்கேங்க, எனக்கு எலிஜிபிலிட்டின்னு போட்டு ஒரு 2 ஷேரோ 3 ஷேர் என்னமோ தான் சொன்னாப்ல. 2 ஷேர் வந்து இப்போ 75 ரூபா இருக்கு, 105 ரூபாய்க்கு பைபேக் பண்றாங்க. அப்ப 2 ஷேர் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? ஒரு 50 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பிரியாணி கூட பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்னு ஒரு பைபேக் வந்துச்சு. அதுலேயும் எந்த விதமான பிரயோஜனம் பெருசா இல்லை. அதுலேயும் அக்செப்டன்ஸ் ரேஷியோ 10-20% தான் இருந்தது. ஸோ துவாரகே சுகரும் அதே மாதிரி தான். பட் இருந்தாலும் விடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஷேர் வச்சிருக்கிறோமோ அத்தனையும் அப்ளை பண்ணி விட வேண்டியது தான். பாவங்க, ஒரு நண்பர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த துவாரகே சுகர்லாம் வந்து பைபேக் கொடுத்துமே அவன் என்ன கீழே போய்கிட்டு இருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரேட்டை பார்த்தோம்னு வச்சுங்களேன், 69 ரூபா ரேஞ்சில் போயிட்டு இருக்கான். இந்த சுகர் ஸ்டாக்ஸ்களையும் நம்பாதீங்க. அவனை ஏறினாலும் தொடர்ந்து 1 வருஷம் 2 வருஷம் ஏறுவானுங்க, அப்புறம் இறங்கினாலும் அதே மாதிரி தான். இப்போ கூட சமீபத்தில் 2020 ஆரம்பிச்சு 140 வரைக்கும் போயிட்டான். இப்போ ஆல்மோஸ்ட் 50% காலி. இந்த 70 ருபீஸ்லேருந்து மறுபடியும் 20 ருபீஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. மறுபடியும் திரும்பி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் 140 ரூபா வரலாம். ஸோ பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய இந்த சுகர் செக்டர்ஸ் தான். பட் எந்த சமயத்துலேருந்து கீழேருந்து மேலே ஏறுவான், எப்போ மேலேருந்து கீழே திரும்புவான் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியாது. பட் இருந்தாலும் சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் 4 வருஷம் ஒருக்கா 5 வருஷம் ஒருக்கா பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கான். உங்களுக்கு பாருங்க, இன்னொரு ஷேர் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இந்த ரேணுகா சுகர், அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. 15 ரூபா இருப்பான், அப்புறம் 80 ரூபா வரைக்கும் போவான். இப்படியே ஆல்மோஸ்ட் 4 தடவை விளையாண்டுருக்கான். அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. திடீர்னு பார்த்தா 6 ரூபா 10 ரூபாய்க்கு இருந்தவன் மறுபடியும் 60 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ மறுபடியும் 40 ரூபா வந்திருக்கான். ஸோ சுகர் ஷேர்ஸ் வந்து நல்லா பெருசாக சம்பாரிச்சு கொடுப்பானுங்க. பட் அதை கரெக்டாக லோ பாயிண்ட்ல பிடிக்கணும். நண்பர்களே, ஒருவருடைய நஷ்டம் தான் இன்னொருவருக்கு லாபம் அப்படின்றத ஆப்ஷன் ட்ரேடிங்குடைய தாரக மந்திரம். இது சொன்னால் நிறைய பேருக்கு புரியறது இல்லை. பட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஓகே, நம்ம நஷ்டம் பண்ணுறோம்னா நம்ம பணத்தை வேற ஒருத்தர் எடுத்துட்டான், வேற ஒருத்தன் இருந்து நம்ம எடுத்தோம்னாக்கா அவனுக்கு பணம் போச்சு, நம்ம லாபம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நண்பர் பாருங்க, வெறும் 7500 ரூபா பணத்தை போட்டு 1,13,000 ரூபாய் நேற்று சம்பாரிச்சிருக்காப்ல. அதுக்கு முக்கிய காரணம் மார்க்கெட் திடீர்னு ஒரு வால்டிலிட்டி காமிச்சது தான். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா தெரிஞ்சிருக்கு, இது வந்து ஒரு ஜாக்பாட் தான், இது ரெகுலரா நடக்காது அப்படின்ற ஒரு சரியான புரிதலோட பண்ணியிருக்காரு. வெறும் 6 ரூபா 64 பைசாக்கு தான் ஒரு ஆப்ஷன் வாங்கியிருக்காரு. இன்னொரு நண்பர் அதே மாதிரி தான், 1 ரூபா 70 பைசா இருந்த ஆப்ஷன் 50 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 50 பைசாக்கே வந்துட்டான். ஸோ அரிசி மூட்டை வாங்க வச்சிருந்த காசு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மிக குறைவான ஆப்ஷன்ல தான் வாங்கியிருக்காரு. ஸோ யாராவது ஆப்ஷன் ட்ரேடிங் அதுலேயும் முக்கியமாக பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தினுடைய தாரக மந்திரத்தை புரிஞ்சுங்க. ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் நீங்கள் செலவு பண்ணும், வர்றது பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். பெரிய அமௌண்ட்டை மட்டும் செலவு பண்ணிடக்கூடாது. சில பேர்லாம் 10 லட்சம் 50 லட்சம் ஆப்ஷனில் லாஸ் பண்ணிட்டாங்க. என்னத்துக்கு அப்படி லாஸ் பண்ணுறீங்க? அவன் வெறும் 6 ரூபா ஆப்ஷன் 100 ரூபா 200 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் போய் 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்கி உங்கள் பணத்தை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு வரீங்க? இங்க கூட பாருங்க, ஒரு நண்பருக்கு பேக் டு பேக் லாஸ். அவரு மார்க்கெட் ஏறு நினைச்சு கால் வாங்குறாரு, மார்க்கெட் கீழே இறங்கிடுது. சரி, மார்க்கெட் கீழே இறங்குறது நினைச்சிட்டு புட்டு வாங்குறாரு, மார்க்கெட் திரும்பி ஏறிடுது. இப்படி பேக் டு பேக் லாஸ் ஆனாலும் இந்த மாதிரி 6 ரூபாய்க்கு ஆப்ஷன் 2 ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்கி தப்பிச்சுக்கலாம். அதை விட்டுவிட்டு 200 ஆப்ஷன் 500 ஆப்ஷன் போய் வாங்கி வித்து நீங்க ஸ்டாப் லாஸும் போடலைன்னா அப்புறம் கும்பா குட்டி தான். நண்பர்களே, கர்நாடகா பேங்க் ஒரு நல்ல ஷேர் தான். அந்த ஷேரினுடைய விலை கீழே வந்தோடனே ஒரு நண்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாரு போல. ஸோ ஒரு நல்ல ஷேர் எப்பெல்லாம் மேல் நோக்கி போகுதோ அப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் ஆனாலும் டக்குன்னு அப்படியே மேலே ஏற்றிடுவான். இதுதான் கடந்த 2-3 முறை நடந்திருக்கு. இந்த முறையும் நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. நடந்துச்சுன்னா 250-300 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன்.
சரி அப்படி நடக்கல, அப்படியே இறங்குற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் இறங்குறான். 225க்கு அப்புறம் 125 வந்தாலும் சரிதான், அல்லது வெறும் 25 வந்தாலும் சரிதான், மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் 500 ரூபா போகத்தான் போறான். ஸோ இவருக்கு பாராட்டுகள். நல்ல ஷேர்கள் நல்ல ரேட்டுக்கு வரும்பொழுது பிடிச்சி வைக்கிறதுல தப்பில்லை அப்படின்றத என்னுடைய கருத்து. இந்த எஸ்பிஐ கார்டு ஷேருக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தும் அந்த ஷேர் எகிரவே மாட்டேங்கிறான். மார்க்கெட் இப்போ ஆல்மோஸ்ட் உச்சத்தில் இருக்கான், இருக்கிறதுலே டாப்ல இருக்கான். ஆனால் இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அப்படின்றது கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆல்மோஸ்ட் 682 ரூபாயில் இருக்கான். இவன் திரும்பி இவனுடைய ஹை வரணும்னா கூட 1200 வரணும். ஆல்மோஸ்ட் 40 to 70% பக்கம் லாபம். ஒரு நல்ல ஷேர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வாங்கிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்க வேண்டியதான். அவன் 1 வருஷத்தில் வந்தாலும் சரி, 2 வருஷத்தில் வந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் 1200 ரூபாய் போய் தொடத்தான் போகிறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, யாராவது இந்த SRM IPO அலாட்மெண்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிங்களா? அடுத்த வாரம் ஏப்ரல் 3ஆம் தேதி லிஸ்ட் ஆகிடுவான். நண்பர்களே, இந்த IPO மட்டும் கிடைச்சதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்காக தான் பார்க்குறேன். ஒரு 30-40% வந்து ஓப்பனிங்லேயே கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நண்பர் 3 லாட் IPO அப்ளை பண்ணியிருக்காரு, கிடைச்சதுன்னா உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த டிபாக் அப்படின்ற பென்னி ஷேர் வந்து இருக்கிறதுலே தரத்தட்டி நின்றுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி 70 ரூபாயில இருந்த ஷேர் தான் இப்போ வெறும் 7 ரூபாயில் இருக்கான். இன்னும் கீழே போனால் 0, அதாவது இங்கிருந்து போனால் இன்னும் 7 ரூபாய் தான் குறைச்சலாக இருக்கிற மாதிரி தெரியலாம். இந்த ஷேரில் இப்போதைக்கு டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கான். இதுக்கு முன்னாடி 2022 இப்போ வரைக்கும் 24 வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த ப்ரைஸ் அப்படின்றது அவனுக்கு ஒரு சப்போர்ட் ப்ரைஸ் தான். இங்கிருந்து ஒரு 10 ரூபா வந்துன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். கீழே போகிற மாதிரி இருந்தால் 0 தான். அதுக்கு மேலே இவன் என்னத்தை பண்ணிட முடியும்? இந்த சமயத்தில் இந்த ஷேர் ஏதாவது இப்போவே இழுத்து மூடிட்டு போயிடுவானா என்ன அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். 23 கோடி கூட கடந்த டிசம்பர் குவார்ட்டரில் சேல்ஸ் பண்ணியிருக்கான். கொஞ்சம் லாபம் தான் காமிச்சிருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் 7 ரூபாய்க்கு கீழே போனால் அது 3 ரூபா கூட போகலாம், 1 ரூபா கூட போகலாம், அது யாருக்கு தெரியும். பட் இந்த சப்போர்ட் திரும்பி எடுத்தால் அவன் மறுபடி பழைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ரூபா வரணும். அதுக்கு மேலே வந்தான்னா 19 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதான் நான் பார்க்குறேன். இது போன்ற சிறிய ஷேர்களெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க. ஸ்பெக்குலேட்டிவ் பேசிஸில் வந்தால் பெரிய அளவில் லாபம் வருமே அப்படின்ற மாதிரி நினச்சி எடுக்கிறவங்க தான் எடுப்பாங்க. எப்படி எடுத்தாலும் ஒருவருடைய போர்ட்ஃபோலியோவில் 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1000-2000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்போஷர் எடுக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆக இங்கே பாருங்க, ஒரு நண்பர் தக் லைஃப் பண்ணுறாரு. LIC வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1000 ரூபா ரேஞ்சில் இருக்கான். அவன் மறுபடியும் எப்போ 500 ரூபா வருதோ அப்போ தான் வாங்குவேன் அப்படின்றாப்புல. ஏற்கனவே 500-600 ரூபா ரேஞ்சில் வந்தான். அப்போ யாராவது வாங்காமல் இருந்திருந்தாங்கன்னா மறுபடியும் அந்த ரேஞ்ச் வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க போல. வந்தா தானே. ஒரு நண்பர் வந்து இப்போ டாடா மோட்டர் DVR வாங்கினா டாடா மோட்டர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. ஏன் இப்படி யோசிக்கிறார் தெரியுங்களா? டாடா மோட்டர் DVR வந்து இப்போ 657 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே டாடா மோட்டார் அப்படின்றது பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டர் DVR வச்சுருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் டாடா மோட்டர் என்ன பண்ணுதுன்னா அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு பொதுவாக உங்களுக்கு டாடா மோட்டர் ஒரிஜினல் நார்மல் ஷேரையே கொடுத்துரும். இது ஒரு விஷயம். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா, இந்த டாடா மோட்டருடைய ஷேரே 2ஆக பிரிய போகுது அப்படின்றது இன்னொரு விஷயம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு இந்த வேலையை தான் பண்ணுவாங்க. DVR முதல்ல நார்மல் ஷேரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. அது எப்போ அப்படின்ற டேட்டை பிடிக்க முடியல. பட் நீங்கள் டாடா மோட்டரில் எக்ஸ்போஷர் எடுக்கணும் அப்படின்னா டாடா மோட்டரை போய் டைரெக்டாக வாங்குறத விட நேராக போய் டாடா மோட்டர் DVR அதுலேயும் முக்கியமாக இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். 10 ஷேர் 10 அந்த மாதிரி 10 மடங்கில் வாங்கணும். ஸோ அப்படி வாங்கும் பொழுது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு உங்களுக்கு 500 ரூபா பக்கம் மிச்சமாகுது. நல்ல கில்லாடி தான் இவர். ஆல்மோஸ்ட் 7% மிச்சமாகும். எப்போ இந்த 7% மிச்சமாகுதுன்னா டாடா மோட்டர் லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டாடா மோட்டர் நேரடியாக போய் வாங்காமல் DVR வாங்கும் பொழுது நம்மளுக்கு அப்படி கிடைக்குது. நண்பர்களே, யாராவது சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா? ஒரு முக்கியமான விஷயம், இந்நேரம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்திருப்பாங்க. ஸ்டாக்கை வந்து ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வெறும் கையில் முளம் போடுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கில்லாடியில் இருந்து அந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு நண்பர் அப்படி தான் பண்ணியிருக்காப்புல. 800 ஷேர் சவுத் இந்தியன் பேங்க் வச்சிருக்காப்புல. அவருக்கு உண்மைக்கு அந்த கம்பெனி 200 ரைட்ஸ் கொடுத்தது. இவர் 200க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஆனால் இவர் 8000 ஷேருக்கு அப்ளை பண்ணியிருக்கார். ஆனால் கடைசியில் அவருக்கு அலாட் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 940 ஷேர். அப்போ 200 போக மீதி எக்ஸ்ட்ரா 740 ஷேர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த 740 ஷேருக்கு வந்து உண்மைக்கு அவர் ப்ராப்பராக போயிருக்கார் அப்படின்னா 8 ரூபா மார்க்கெட்டில் அந்த RE அப்படின்ற லிஸ்ட் ஆகும்போது அதை வாங்கி பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அந்த மாதிரி வாங்கலை, சும்மா அனுப்பிச்சிருக்கார். அப்போ அதில் ஒரு அவருக்கு 5920 ரூபா அப்படின்றது மிச்சமாயிருக்கு.
அப்புறம் மறுபடியும் இந்த 740 ரூபாய்க்கு உங்களுக்கு 5 ரூபா டிஃபரன்ஸ் கிடைக்குது. எப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 27 ரூபா போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் அந்த ரைட்ஸ் அப்ளை பண்ணது 22 ரூபா. ஆக மொத்தம் அதில் ஒரு 3700 ரூபா. அப்போ மொத்தத்துக்கு பார்க்கும்போது அவருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்துனோம்னா ஆல்மோஸ்ட் 9620 ரூபா லாபம் கிடைக்குது. போட்ட பணம் எவ்வளவு? 16280 ரூபா. ஆல்மோஸ்ட் 60% லாபம் அசால்ட் எடுத்துட்டாப்ல. ஏகப்பட்ட பேர் அந்த ரைட்ஸ் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது கம்பெனியாக பார்த்து முடிவெடுக்கலாம் எவ்வளவு யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை விட அதிகமாக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு கம்பெனி எப்படி வேணாலும் பார்த்துட்டு கொடுக்கலாம். இது ஒரு சந்தோஷமான விஷயம். குறுகிய காலத்தில் 50% ஐடியா படி அப்ளை பண்ணி அசால்ட்டாக எடுத்துட்டாப்ல. வரிசையாக 3 குரங்கு, ஒன்றை காதை பற்றி, ஒன்று வாயை பற்றி, ஒன்றை கண்ணை பற்றி உட்கார வச்ச மாதிரி இதில் ஒரு 3 கும்பா குட்டிகள், கேம்பஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், ஐஎக்ஸ். இதில் ஐஎக்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு நியூஸ் வருது அப்படின்னாலும், அல்லது இப்போ சம்மர் அப்படின்றதுனால மேபி இந்த ஐஎக்ஸுக்கு ஏதாவது ஒரு மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேம்பஸ் வந்து சமீபத்திலே டெக்னிக்கலி ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் அப்படின்றது கிடைச்சிருக்கு. எந்த விஷயமே இல்லாமல் இருக்கிறது இப்போதைக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் தான். நண்பர்களே, சுஸ்லான் அப்படின்றது ரெனியூபிள் எனர்ஜி ஓரியன்ட் தான். ரிலையன்ஸ் பவர் அப்படின்றதும் எனர்ஜி ஓரியன்டான செக்டர் தான். இந்த சமயத்தில் வந்து சுஸ்லான் அவனுடைய கடனெல்லாம் அடைச்சு நிறைய ஆர்டர் கிடைச்சதுனால தான் அவன் 5 ரூபாயிலிருந்து மேலே இன்னைக்கு ஒரு 35 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ரிலையன்ஸ் பவரில் வந்து இப்போ சமீபத்தில் என்ன ஒரு நியூஸ் நடந்திருக்குன்னா, அதாவது நல்லது யார் பண்ணாலும் பாராட்ட தான் வேணும், அவங்களுடைய கடனை குறைச்சிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர்னுடைய கடனை. டாடா பவர் இப்படி தான் கடனான கம்பெனியாக இருந்தது. அதுக்கப்புறம் டாடா மோட்டர் கடனான கம்பெனியாக இருந்தது. இல்லை நாங்கள் கடனை அடைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி சொல்லி அதே மாதிரி அடைச்சதுக்கப்புறம் தான் அவன் 100 ரூபாயிலிருந்து இப்போ 1000 வந்திருக்கான். இந்த கம்பெனி அந்த மாதிரி 31/2024 அவங்களுடைய கடன்லாம் அடைக்கிறாங்க, அவங்க சொன்னபடி செய்கிறாங்கன்னா மேபி இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஐடிஎஃப்சி லிமிடெடும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மெர்ஜர் ஆகலாம் அப்படின்றது நிறைய இடங்கள்ல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. பட் எந்த டேட்டில் அவங்க மெர்ஜர் ஆகிறாங்க அப்படின்றது என்னால் பிடிக்க முடியல. அந்த டேட் கிடைச்சா நான் தெரியப்படுத்துகிறேன். வேறு யாராவது நண்பர்கள் இது எந்த டேட்டில் ஆகலாம் அப்படின்றது தெரிய வந்ததுன்னா தெரியப்படுத்துங்க. அடடா, ஒரு நண்பருக்கு ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற கம்பெனி 27% லாஸ்ட்ல இருக்குது அப்படின்றப்பல டெக்னிக்கலி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் அவன் வீக்கான ஒரு மொமெண்டமில் தாங்க இருக்கான். ஸோ இந்த வீக்கான மொமெண்டம் வந்து இவன் ஒரு 300 ரூபா கூட வரலாம். இப்போ 419 ரூபாயில் இருக்கு. என்னைக்கு இவன் 500 ரூபாய்க்கு மேலே போகிறானோ அன்னைக்கு தான் ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ வேண்டிதான் ஆண்டவா சீக்கிரம் இந்த ஸ்டவ் கிராஃப்டை மேலே 500 ரூபாய்க்கு மேலே கொண்டு வா அப்படின்ட்டு. மரண கொடுமை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே? ஷேர் மார்க்கெட்டில் இப்படி தான். ஒரு ஷேர் மேலே உச்சத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 80% இறங்கிருச்சுன்னா அதுதான் ஒரு மரண கொடுமை. 500 ரூபாய்க்கு இருந்த ஜிஆர்எம் ஓவர்சீஸ் இப்போ 118 ரூபா ரேஞ்சில் இருக்கான். எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனெலாம் ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இது கடன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஃபுல்லாக இல்லை கடன், ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான கடன் தான். இந்த சமயத்தில் இவன் ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனினா தற்சமயம் வரைக்கும் ஒரு லாபம் அப்படின்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். சரி, பெரிய ஆளு யாராவது இந்த ஷேரை வாங்கி வச்சுருக்காங்களே? ஏங்க பெரிய ஆளு ஏதாவது இந்த ஷேரை வாங்கி வச்சாதானங்க அப்புறம் அது கீழே இறங்கும்போது ஏவரேஜ் பண்ணுறக்காவது வருவாங்க. டிஐஸ் எல்லாம் 5% ஹோல்டு பண்ணிட்டு இருந்தவங்க ஆளை விட்றா சாமின்னு வித்துவிட்டு ஓடி போயிட்டாங்க. எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங்கும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரே ஒரு ஹோப் என்னன்னா, இது வந்து ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இன்னுமே இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஷேர் உச்சத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 80% இறங்குச்சுன்னா நேச்சுரலாக ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து அவனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை ஆல்மோஸ்ட் ஒரு 220 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது டெக்னிக்கலி உருவாகுது. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும்தான் நம்ம நண்பருக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றது எல்லாமே கும்பாவாக தான் தெரியுது. அவரும் கடவுளுக்கு ஒரு தேங்காய் உடைச்சு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மட்டும் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் ரிசல்ட் வரும். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் வந்து முதல்ல லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். சரி கிரகம் தொலைதுன்னு சொல்லிட்டு ஒன்லி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல்ல 9500 ரூபா பக்கம் நஷ்டமாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 2000 ரூபா லாபத்துக்கு வந்துட்டாப்ல. உண்மையிலே ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கம்மியாக லாஸ் ஆகணும். அதே சமயம் மார்க்கெட்டு மேலே வரும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ லாபத்துக்கு வரணும்னா நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கும்போது கண்டிப்பாக அதில் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா பாஸ் அப்படிங்கிற மாதிரி சில பேர் தேர்தல் முடிகிற வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஏன் தேர்தல் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, திடீர்னு 20-30% இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சப்போஸ்
உங்களால் மார்க்கெட் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ 20-30% இறங்குது, அல்லது இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே உங்களால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 4 மாதத்துக்குள்ளே 20-50% சம்பாதிக்க முடியுது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தேவையில்லாத ஒன்று தான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி உங்களால் ஷேர் மார்க்கெட் நார்மலாக இருந்தாலும் சரி, நியூஸ் வந்தாலும் சரி, குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் அப்படின்றது 20-30% ஒரு மாதத்துக்குள்ளே ஏறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. அப்போ அந்த ஸ்டாக் ஐடென்டிஃபிகேஷன் மேலே போகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கி வரும்போது உங்களால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்து உங்களால் ரொம்பவுமே டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு இந்த எலெக்ஷன் பற்றின பயம் அப்படின்றது தேவையில்லை. பட் எதுக்கு வம்பு? ஏற்கனவே எடுத்ததெல்லாம் கும்பா குட்டியாக தான் இருக்குது, மீதி கொஞ்சோண்டு பணம் இருக்குது, அதையும் போய் இப்போ ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேர்தல் விட்டு தள்ளி இருக்கலாம். ஸோ எந்த ஒரு தொழிலுமே சாதிச்சவங்களும் இருக்காங்க, கொஞ்சோண்டு இறங்கி நஷ்டமானவங்களும் இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்றத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.